நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்காக களத்தில் இறங்கிய ரஷ்யா அப்படியே ஆடி போயிருக்காங்க அமெரிக்கா அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். நண்பேண்டா அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் ரஷ்யா இப்போ நிரூபிச்சுட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில தான் இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை ரஷ்யா செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ரெடி ஆயிருங்க, அடுத்த அட்டாக் பலமா இருக்கணும் அப்படின்னு கடுமையான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது யாருக்கு எதிராக அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஒரு மிகப்பெரிய அளவுல பூகம்பம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் 3 மெகா குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய அடுத்த ஆக்ஷன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஈரான் உச்சக்கட்ட வார்னிங் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு கடுமையான வார்னிங் கொடுத்திருக்காங்க. அப்படி லேட்டஸ்டா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழ இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramல நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மத்திய கிழக்குல கொழுந்து விட்டு எரியும் போர் பதற்றம், கத்தார்ல முடங்கிய எரிவாயு விநியோகம் அப்படின்னு 2026 ஆண்டு உலக நாடுகளை இருள தள்ளி வருது. குறிப்பாக கேஸ் விலையேற்றத்தால் இந்தியா மற்றும் வங்கதேசம் போன்ற நாடுகள் பெரும் நிதி நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த இக்கட்டான நேரத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய கேஸ் ஆலைகள்ல இருந்து 40% அதிரடி தள்ளுபடி விலையில எரிவாயுவை நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு ரஷ்யா முன் வந்திருக்காங்க. இது அமெரிக்கா பொருளாதார தடை செய்துள்ள நிறுவனத்திலிருந்து போலி ஆவணங்கள் மூலம் பெயரையே மாற்றி தருவதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ரஷ்யா கொடுத்திருக்கும் இந்த ஆஃபர் ஒரு பக்கம் இந்தியாவுக்கு ஜாக்பாட்டாக தெரிந்தாலும் மறுபக்கம் அமெரிக்காவுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடுமோ அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரஷ்யாவுடைய இந்த தந்திரமான ஆஃபரை இந்தியா ஏற்குமா? அமெரிக்காவுடைய தடைக்கு பின்னால் இருக்கும் அரசியல் என்ன? ரஷ்யாவுடைய இந்த 40% தள்ளுபடிக்கு பின்னால் இருக்கும் விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மத்திய கிழக்குல பற்றி எரியும் போர் உலக நாடுகளுடைய அடுப்பங்கரையை அச்சுறுத்த தொடங்கி இருக்கு. குறிப்பாக ரஷ்ய உக்ரைன் போருக்கு அப்புறம் 2026 ஆண்டு உலகையே உலுக்கி வரும் எரிசக்தி தட்டுப்பாட்டை தனக்கு சாதகமாக்கி கொள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு மாஸ்டர் பிளானை தீட்டியிருக்கிறாரு. அமெரிக்காவின் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட கேஸ் ஆலைகளிலிருந்து தெற்காசிய நாடுகளுக்கு மெகா ஆஃபர் ஒன்று கொடுத்திருக்கு ரஷ்யா. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதாலும் கத்தாருடைய பிரம்மாண்ட எரிவாயு ஆலைகள் மீதான தாக்குதலாலும் உலகளவுல கேஸ் விநியோகம் 20% முடங்கி போயிருக்கு. இதனால சர்வதேச சந்தையில எரிவாயு விலை பெரிய அளவுல எகிரி இருக்கு. குறிப்பாக கத்தாரை மட்டுமே 60% நம்பியிருந்த வங்கதேசம் போன்ற நாடுகள் இப்போது கள்ள சந்தையில 2 மடங்கு அதிக விலை கொடுத்து கேஸ் வாங்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்தியா மற்றும் வங்கதேசத்துல உர தொழிற்சாலைகளுக்கான கேஸ் விநியோகம் நிறுத்தப்பட்டு விவசாயமும் கேள்விக்குறியாயிருக்கு. இந்த இக்கட்டான சூழலை தான் ரஷ்யா சரியாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறாங்க. அமெரிக்கா தடை விதிச்சாங்க இல்லையா, அந்த தடை விதித்த எங்களுடைய ஆலைகள்ல இருந்து நீங்க கேஸை வாங்கிக்கிறீங்களா? அப்படி வாங்கினீங்கன்னா சந்தை விலையை விட 40% தள்ளுபடியில நாங்க தருகிறோம் அப்படின்னு ஆசையை காட்டியிருக்கு ரஷ்யா. சீனா மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த சில பெயரே தெரியாத இடைத்தரகர்கள் மூலமாக இந்த டீல் பேசப்பட்டு வருவதாகவும், நீங்கள் எங்களிடம் கேஸ் வாங்குவது அமெரிக்காவுக்கு தெரியாது, இது ஓமன் அல்லது நைஜீரியாவிலிருந்து வந்த கேஸ் அப்படின்னு நம்ப வைக்கும் வகையில ஆவணங்களை நாங்க தருகிறோம் அப்படின்னு அந்த இடைத்தரகர்கள் ரகசிய வாக்குறுதி அளித்துள்ளதாகவும் சொல்லப்படுது. அதாவது தடை செய்யப்பட்ட ரஷ்ய கேஸுக்கு பெயர் மாற்றம் செய்து விற்க துணிஞ்சுட்டாங்க ரஷ்யா. இந்தியா எப்போதும் தடை செய்யப்பட்ட நாடுகளுடன் வர்த்தகம் செய்வதில் நிதானத்தையே கடைபிடிப்பாங்க. கடந்த மாதம் அமெரிக்கா அளித்த சில சலுகையால ஈரானுக்கிட்ட இருந்து 2019 அப்புறம் இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கினாங்க. ஆனா ரஷ்யாவுடைய ஆர்க்டிக் LNG 2 போன்ற கருப்பு பட்டியலில் இருக்கும் திட்டங்கள்ல இருந்து கேஸ் வாங்க இந்தியா இதுவரைக்கும் ஒப்புக்கொள்ளல. தற்போது சீனா மட்டும்தான் ரஷ்யாவுடைய இந்த நிழல் கடற்படை மூலமாக ரகசியமாக கேஸை இறக்குமதி செஞ்சுட்டு வர்றாங்க. சீனாவுக்கு அடுத்தபடியாக மற்ற நாடுகளையும் தன்னுடைய வாடிக்கையாளர் ஆக்கி கொண்டால் அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளை தவிடுபொடியாக்கி விடலாம் அப்படிங்கிறதான் புட்டின் அவர்களுடைய கணக்கு. ஒரு பக்கம் மலிவு விலை எரிவாயு, மறுபக்கம் அமெரிக்காவுடைய கோபம், இரண்டுக்கும் நடுவில் இந்தியா மற்றும் வங்கதேசம் சிக்கியிருக்கு. உரம் மற்றும் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய ரஷ்யாவுடைய இந்த 40% டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரப்பிரசாதம் தான். ஆனா அமெரிக்காவுடைய வாட்ச்டாக் பார்வையிலிருந்து தப்பிப்பது அப்படிங்கிறதான் அத்தனை சுலபம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரிசக்தி பற்றாக்குறையிலிருந்து தப்பிக்க இந்த நிழல் உலக வர்த்தகத்தை இந்தியா நாடுமா அல்லது கொள்கை ரீதியாக தவிர்த்துவிட்டு அதை அதிக விலை கொடுத்து உலக சந்தையில் வாங்குமா அப்படிங்கிறது காலம் தான் நமக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆக மொத்தத்தில் ரஷ்யா ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு இந்தியா வங்கதேசத்துக்கு ஜாக்பாட் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இந்த புதிய ஆஃபரை ஏற்றுக்கொள்றதுக்கு இந்தியா கொஞ்சம் தயங்கினாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள புதிய பதிவு ஈரான் போர் சூழலை மீண்டும் பதற்றத்துக்கு அதிகரிச்சிருக்கு. ஈரான் கூட நாளை பாகிஸ்தான்ல நடைபெற இருக்கும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்பாகவே ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு உலக அரசியல கவனத்தை பெற்றிருக்கு. அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, அமெரிக்காவுடைய அனைத்து போர் கப்பல்கள், விமானங்கள், ராணுவ வீரர்கள், கூடுதல் தோட்டாக்கள், ஆயுதங்கள் உள்ளிட்ட அனைத்தும் ஈரான் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லி இருக்கிறாரு. ஈரானுடன் உண்மையான ஒப்பந்தம் முழுமையாக
நிறைவேறும் வரைக்கும் இந்த நிலை தொடரும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாரு. இந்த அமைதி ஒப்பந்தம் நடக்கவில்லை அப்படின்னா போர் தொடங்கும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. புதிதாக துவங்க போகும் தாக்குதல் இதுவரை யாரும் எதிர்பாராத அளவுக்கு பெரியதாகவும் வலுவானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த எச்சரிக்கை ஈரானுக்கு மிகுந்த நெருக்கடியை கொடுத்திருக்கு. ஏற்கனவே அமெரிக்க அரசும் ட்ரம்ப்பும் பேசும் துணியை மாற்ற வேண்டும் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஈரானை மிரட்டி பயமுறுத்தி பிரஷர்ல தள்ளி ஒப்பந்தம் செய்து கொள்ள நினைத்தால் இந்த பேச்சுவார்த்தை எந்த இடத்துக்கும் செல்லாது அப்படின்னும் போர் நிறுத்தம் அறிவிப்புக்கு முன்பாகவே அறிவிச்சிருந்தாங்க ஈரான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய பதிவில் என்ன சொல்றாருன்னா, அடுத்த தாக்குதல்ல அணு ஆயுதங்கள் இருக்காது அப்படின்னும் தாக்குதலுடைய முடிவுல ஹார்முஸ் நீரிணை திறந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லி இருக்கிறாரு. இந்த இரண்டு விஷயங்களுமே முன்பே ஒப்புக்கொள்ளப்பட்டவை அப்படின்னும் அதற்கு எதிரான எந்த பேச்சும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இறுதியாக தன்னுடைய பதிவில் அமெரிக்க ராணுவம் தற்போது அனைத்து விதமான தாக்குதலுக்கும் தேவையான ஆயுதங்களை தயார் நிலையில வைத்து அடுத்த அறிவிப்புக்காக காத்திருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது அமெரிக்கா இஸ் பேக் அப்படின்னு உறுதியுடன் தன்னுடைய பதிவை முடிச்சிருக்கிறாரு. ட்ரம்பை பத்தி தான் நமக்கு தெரியும், அவர் வெறும் வாய் மட்டும்தான். இப்படி வாய் பேசி 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 தான் வீண் ஜம்பம் பேசி தான் கடைசியில எல்லா நாடுகளையும் இழுத்து விட்டு எல்லா நாட்டு மக்களையும் கஷ்டப்படுத்திட்டு வர்றாரு. அதனால ட்ரம்பை நம்பி யாரும் களமிறங்க கூடாது அப்படிங்கிறதான் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்துல ஈரான் கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்திருக்காங்க. ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பு ஈரானுடைய 10 அம்ச அமைதி திட்டத்தின் 3 முக்கிய உட்பிரிவுகளை மீறியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிக்கையை தெரிவிச்சிருக்கிறாரு. அமைதி பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்பே இந்த மீறல்கள் நடந்துள்ளதாக சொன்ன அவர் பேச்சுவார்த்தைக்கான அடிப்படையை வெளிப்படையாக மீறப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த அறிவிப்பு உலக அரசியல்ல புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் தரப்புல முன்வைக்கப்பட்ட 10 அம்ச அமைதி திட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் 2 வார போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டாரு. இந்த திட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் அப்படின்னு 2 தரப்பும் ஏற்றுக்கொண்டிருந்த நிலையில பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை நடக்க இருந்த நிலையில போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு 24 மணி நேரத்தில் 3 முக்கிய உட்பிரிவுகள் மீட்கப்பட்டுள்ளதாக ஈரான் சொல்றாங்க. அதுல முதல் விஷயம் லெபனான் போர் நிறுத்தம் தொடர்பானது. இந்த உட்பிரிவை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீறி இருப்பதாக ஈரான் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உடனடி போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவித்திருந்த நிலையில இந்த உட்பிரிவு மீறப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சுட்டி காமிச்சிருக்கிறாரு. இரண்டாவது விஷயம் ஈரான் வான்வெளி மீறல் தடை. லார் நகர்ல அதாவது ஃபார்ஸ் மாகாணம் இருக்குல்ல, அதுல ஒரு ட்ரோன் ஈரான் வான்வெளிக்குள்ள நுழைந்து அளிக்கப்பட்ட சம்பவம் இந்த அமைதி திட்ட விஷயங்களை தெளிவாக மீறப்பட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மூன்றாவது விஷயம் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டும் உரிமை 10 புள்ளி திட்டத்தின் 6வது உட்பிரிவில் இடம்பெற்றிருந்த நிலையிலே இந்த உரிமையை அமெரிக்கா மறுத்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த 3 விஷயம் அமைதி பேச்சுவார்த்தைக்கான அடிப்படையை வெளிப்படையாகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீறி இருக்காங்க அப்படின்னு ஈரான் தரப்புல வெளியால அறிக்கையில முகமது பாகர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. அமெரிக்காவின் மீது ஈரான் கொண்டிருக்கும் நம்பிக்கையின்மை மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த சூழல்ல இருதரப்பு போர் நிறுத்தம் அல்லது பேச்சுவார்த்தை நியாயமற்றது அப்படின்னு ஈரான் தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா ஈரான் மத்தியில போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நாளை பாகிஸ்தான்ல நடக்க இருக்கும் நிலையில 2 நாட்டு பிரதிநிதிகளும் பாகிஸ்தானுக்கு படை எடுத்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்துல அமெரிக்காவுடைய முப்படையும் ஈரான் பகுதியில் தயார் நிலையில இருக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாரு. இந்த நிலையில தான் நேற்று ஈரான் ராணுவம் ஹார்முஸ் பாதையை கடக்க வந்த ஒரு சரக்கு கப்பலை எந்த விதமான காரணமும் இல்லாமல் திருப்பி அனுப்பியிருக்கு. இது பலருக்கும் மீண்டும் போர் துவங்குகிறதா அப்படிங்கிற அச்சத்தை உருவாக்கிய நிலையில இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து முக்கியமான அறிவிப்பு அடுத்தடுத்து வெளியாயிருக்கு. இதன் மூலம் நாளைய பேச்சுவார்த்தை காரசாரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு நிலவுது. அதாவது ஈரான் அரசு இன்றைய தினம் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புதிய மாற்று பாதைகளை அறிவிச்சிருக்காங்க. 2 வாரங்களுக்கு நீடிக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் தற்காலிகமாக கப்பல் போக்குவரத்தை அனுமதித்திருந்தாலும் முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையில சி மைன்கள் அதாவது கடல்ல வைக்கப்படும் கண்ணுவெடிகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த அபாயத்தின் காரணமாக பாதுகாப்பு கருதி மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. மேலும் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் கடல் கண்ணிவெடி மோதும் அபாயத்தை தவிர்க்கவே முக்கிய போக்குவரத்து பாதையை தவிர்த்து மாற்று வழிகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் துறைமுகங்கள் மற்றும் கடல் போக்குவரத்து அமைப்பும் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரசீக வளைகுடாவில் போர் சூழல் மற்றும் முக்கிய போக்குவரத்து பாதையில் கண்ணிவெடி வைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக கப்பல்கள் IRGC கடற்படையுடன் ஒருங்கிணைந்து உருவாக்கப்பட்ட மாற்று வழிகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஈரான் அறிவித்துள்ள புதிய வழிகளுடைய விவரம் என்ன அப்படின்னா, இன்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்நோக்கி. அந்த வழியா போகும்போது பாத்தீங்கன்னா ஓமன் வளைகுடாவிலிருந்து வடக்கு நோக்கி லாரக் தீவு வழியாக பாரசீக வளைகுடாவுக்கு செல்லணும். அவுட் பவுண்ட் வெளிநோக்கி பார்த்தோம்னா பாரசீக வளைகுடாவிலிருந்து லாரக் தீவுக்கு தெற்கே சென்று ஓமன் வளைகுடாவை அடைய வேண்டும். இந்த பாதைகளை பயன்படுத்தும் முன் கப்பல்கள் IRGC கடற்படையுடன் ஒருங்கிணைந்து அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவரத்தை மும்பையில் இருக்கும் ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசின் துணை தூதரகம் ட்வீட் வாயிலாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் IRGC படையிடம் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னா ஈரானுக்கு ஒவ்வொரு கப்பலும் டோல் கட்டணம் செலுத்தணும். இந்த டோல் கட்டணத்தை வசூலிப்பது குறித்து
ஏற்கனவே ஈரான் நாட்டின் 10 அம்ச அமைதி திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. நாளைய தினம் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அது வரைக்கும் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.